வாவின் நிலா உன்னை தானே வானம் தேடுதே. என்னங்க இப்படி காட்சி அளிக்குது இடம்? என்ன காரணம்? சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டாங்களோ? ஆமாம். அப்போ இன்னைக்கு மனசு கொஞ்சம் அலைப்பாயுதே. நம்ம என்ன பேர் சொல்லவில்லை, எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. அப்ப அப்பா கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போக சொல்லிருக்காரு. ஆனா காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசு கொஞ்சம் அலைப்பாயுதே. ஏன் அப்படி அலைப்பாயுதுங்கிறேன்? எப்படி அலைப்பாயலாம்? அப்படி ஆசையே காத்துல அலைப்பாயுமா? அப்படியா? ஒன்று எனக்கு பண்ண அதான் அது
நன்றி நன்றி. கைத்தட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்தவனம். இப்படி பக்கம் மேலே வந்தால் தானே இப்படி பாட முடியும், இல்லைன்னா பயந்துக்கிட்டே பாடணும். ஆமாம், மைக் செட்டு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஏன்னா நாங்கள் தினமும் ஒரு மைக் செட்டை சந்திக்கிறோம். இல்லை நாகூர் நம்ம அந்த ஆண்டவர் மைக்னாலே அது பெஸ்ட். உண்மையாலுமே மைக்கு நல்லபடியாக இருந்தால் தான் நாங்கள் பாட ஆப்ரேட் பண்ணுற விதமும் சரி, இல்லைன்னா ஒன்றுமே பண்ணுவோம். சொல்லிக்கவே மாட்டார் அண்ணே. நன்றி நன்றி அந்த வணக்கம். அப்போ நம்ம என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இடத்துக்கு தலைவி வள்ளியம்மா, அந்த அம்மா வந்தால் இடம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒருத்தி வர்றா பாரு, அவ முகரையில முள்ள வெட்டி சாத்த பொம்பளைய பாரு. பொம்பளைய அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு முன்னாடி யாரும் அழகா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அத்தை நீங்க மட்டும் போதும் மாமி, நீங்க மட்டும் போதும். ஏய் என்ன இப்படி சொல்லிட்டே இருக்க, குளிச்சியா இல்லையா? அட போடி, என்ன பண்ற? இருடி சொல்லிட்டு பண்றியா? தண்ணி கிடைக்கல மாமா, தொடச்சா காஞ்சி போயிடும் அந்த வைக்கையில் கொஞ்ச நேரத்தில். இன்னும் அதெல்லாம் ஈரஞ்சாரத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. பூரா வறண்டு போய் கிடக்கு நிலம் பூரா விட்டு போய். அப்புறம் அது என்னமோ தெரியல மாமா, பொம்பளை பிள்ளை தனியாக நடமாடவே முடிய மாட்டேங்க. என்ன காரணம்? யாராவது ஒருத்த பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா மாமா. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கன்னி பிள்ளை தனியாக நடமாட. ஏன் கேட்குற என்னத்துல எங்கே இருக்கு? 5 பேர். என்னம்மா எங்கே இருக்குன்னு? எது கன்னியா பொண்ணு? அதுவா? என்ன மாமா என்னைய பார்த்தா தெரியலையா? அதெல்லாம் இருக்கட்டும். சரி மாமா. உன் பேர் என்னடி? என் பேர் தானே நக்குமா. என்னம்மா? நக்குமா. இப்போதைக்கு முடியாதுமா, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருமா. அதெல்லாம் பேர் நக்குமா. பேர் நக்குமா. சத்தியமா சொல்லண்டி. சரிம்மா. எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். சரி. நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நிஜமாவா? நான் எத்தனையோ பெண்களை பார்த்து. நீங்க போய் சொல்ல மாட்டே தெரியும் எனக்கு. அதுக்குன்னு பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிடாத. இல்ல இல்ல சரியா? போறப்ப வாரப்ப சரி. அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் சரி, இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில, நம்ம மந்தைக்கு முன்னாடி, இப்படி எல்லாம் பாக்குறேன். என்ன மாமா அப்படி சொல்றியா? நெஞ்செல்லாம் மசுர் முளைச்ச பொம்பளை. நெஞ்சு மட்டுமா மசிர் இருக்கு, ஏன் காது கையே எல்லா இடத்துலையும் மசிர் இருக்கு மாமா. அது என்னமோ கண்ணாம அடியே. இன்னைக்கு ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா மாமா? மாமா ஓ, அவளும் புளுத்தினி நானும் நீல கலரும் வாயில வராதா? பொம்பளைய பாரு, பொம்பளை பேசிலே பேசி பழகி. அசுஷியம் பேசக்கூடாது, அசிங்கம் பேசுறது எனக்கு பிடிக்காது. இல்ல நான் சொல்றது கேளு, உண்மையா பொய்யான்னு. இது புளுத்தினி தானே. நீ ஏண்டி அத சொல்ற? நீல கலரு சொல்லு. அது எவ்வளவு நீளமும் எப்ப நீளம் சொன்ன? ஏய் அந்த மாதிரி பிள்ளையா நானு? உன் நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னால் தெரியுமா? பழைய துணியும் பம்பர கட்டையும் இருக்கு தெரியுமா? ஆகாய தாமரை அடியில் வந்ததே கூந்தல் கருப்பு கொண்டிய திருப்பு வெட்டி வேறு வாசம்
வீசும். ஏய் எல்லா பாட்டுக்கும் இப்படி பாடுற எதிரி பாடுறது இப்ப பாடுற பாரு இது பக்தி பாட்டு இதுக்கு ஏதாவது பாடினேன்னா முருகன் வேலை எடுத்து உன் நாக்குல குத்திடுவாரு. அழகான பழனிமலை ஆண்டவா அதனாலே உன்னை போட்டு நோண்டவா. வெள்ளக்கமாறு பிஞ்சிரும் உனக்கு. பொம்பளைய பாரு பொம்பளைய. என்னடி ஆள் இப்படி நல்லா இருக்கா நம்ம பழக்க வழக்கம் சரியில்லையே. என்னடி சொல்லிவிட்டேன். ஏய் என் மனசுக்குள்ள ஒன்னாரல்ல ஏகப்பட்ட அப்பாடி எத்தனை வச்சிருக்காங்க. உன் டவுசரையும் இதுக்குலாண்டி போட்டு அமுக்கி வச்சிருக்கேன். யார் டவுசரா? நீ கழட்டி போட்டில அந்த டவுசர். கரும முடிச்சு எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. துவைக்க மாட்டியாடி? ஏன்டி வாடையா வருது? இன்னைக்கு தாண்டி கம்ப விட்டு துவைச்சிட்டு வந்திருக்கேன். கம்ப விட்டியா? அப்ப துவைச்சுதான் நல்லா இருக்குமா? துவைச்சுதான் ஆன வேற. ஆமா சரி. உன் முகத்துக்கு என்ன போடுற? நான் என் முகத்துக்கு ஏன்டி ஒன்ன போடுறேன். இல்லடி பளிச்சுன்னு இருக்கே என்ன போடுற? என் முகத்துக்கு எப்பவுமே செந்தட்டி போட்டு தாண்டி அரிப்புண்டா போட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு சொரிஞ்சு. சரி உன் கூந்தல் இவ்வளவு நீளமா இருக்கே அதுக்கு என்ன போடுற? கூந்தலுக்கு தானே. கழுதை பாத்திருக்கியா? எத? கழுதை பாத்திருக்கியா? கழுதைய பாக்கணுமா? பாத்திருக்கியாடி? பாத்திருக்கேன். கழுதைக்கு எத்தனை காலு? அதுக்கு 4 காலு. 4.75 காலு. இந்த 3/4 காலு எங்கடி வந்துச்சு? அது மூர்த்த கால். நேற்று காலையில நான் வந்துட்டு இருக்கும்போது ஊர்னிக்கரில் ஒரு கழுதை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சரி 4 கால் நல்லா ஒண்டி இருந்துச்சு. மொத்த கால் இப்படியே லொலக்கு பொழக்குன்னு ஆடிச்சு காத்துல. அப்ப அந்த 3/4 காலு முகூர்த்த காலு. அந்த கழுதை மூத்தத்தை கொஞ்சம் கூட சிந்தாம வாங்கி தலையில தடவுனோம்னா சரி அந்த கழுதைக்கு எப்படி லொலக்கு புழக்குன்னு ஆடுதோ அதே மாதிரி நம்ம கூந்தல் வேணாம். எனக்கு வழுக்கையா மொட்டையா இருந்தாலும் பரவாயில்ல கழுதை மூத்திரம் வேண்டாம். ஒரு தடவை வாங்கி தடவுடி. நீ தேடி எனக்கு என்ன தலையெடுத்தா? இங்க பாரு அம்மா வர்றாங்க. என்கிட்ட பேசுற மாதிரி அம்மா கிட்ட அகராதி பேசாத. அம்மா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. நீ முதல்ல நீக்கிடி பாத்துக்கறேன். எதுக்குடி? இல்லடி நீ நீக்கினா. ஆமா இது என்னடி வயிறு பூரா மயிரா இருக்கு? வயிறு மட்டுமாடி மயிர் இருக்கு. என்னடி ஆளாளுக்கு மயிரையே பாக்குறிய? இப்ப அதானே பளிச்சுன்னு தெரியுது. வயிற்றுலயுமா இருக்கு. என்ன கையிலயும் இப்படி இருக்குது? ஒரே ரோமக்கட்டையா இருக்கு. என்ன ரோமக்கட்டை அதிகமா இருந்தா தான் காமக்கட்டை அதிகமா இருக்கும். குளிச்சு கேவுரு நாட்டுறீங்க. யாரடா கர்ம முடிச்சவங்க? முகரைய பாரு முகரைய. ஏண்டி இப்படி பேசுற? சும்மா சொல்லக்கூடாதுரி. உன் பக்கத்துல நான் நிக்கிறேன் எனக்கு பொசுக்குன்னு இருக்குது. ஏன்டி நீங்க ஒவ்வொரு பக்கமும் 5 கிலோ தேர்மடி. கண்ணு வைக்காதடி உரம் போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கு. அம்மா வர்றாங்க. சரி கூட்டுறமா. வாடா செல்லம். அது என்ன ஒரே ஒரே ஒன்னு பொம்பளை சோக்குல இருப்ப இல்லன்னா தண்ணி சோக்குல இருப்ப. இப்ப சிகரெட்டு சோக்குல இருக்க. உன்னைய போட்டுக்கிட்டு அம்மா காதோர லோலாக்கு கதை சொல்லுதையா கதை சொல்லுதையா பார்க்கையிலே காதோர லோலாக்கு கதை சொல்லுதையா
பார்க்கையிலே முகத்தை அமரலே அதோடு போலாக்கு கதை சொல்லுதடி காத்தாலும் கேளாதே. அம்மா வணக்கம்மா. எல்லாருமா நீ மகராசியாரு நீ 16 பெற்று பெரிய வாழ்வா வாழ் பத்தாதுமா. ஏண்டி ஒரு 50 60 போதுமா? பெண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? அதைத்தான் சொல்றேன். அம்மா புள்ள சொன்னாங்களா? ஏய் அதுல பிள்ளைகள் குட்டிகள் சொல்ல குழந்தை குட்டி 16 செல்வங்கள் சொல்றேன். சரிம்மா. 16 செல்வத்தை நீயே வச்சுக்கோ. சரி. பெண்ணு தானே நீனு? பொம்பளை பிள்ளை தானே? சந்தேகமா சொல்லியா? அறிவு கட்டவள. பெண்கள்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி அச்சம் மடனான பயிர்ப்பு இருக்கணும். பைப்பு இருக்குது. அறிவு கட்டவள. பயிர்ப்பு பயிர்ப்பா மறைக்கிறத மறைச்சு மூடுறத மூடி அப்படி நின்னாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். திறந்து விட்டு நிக்கிறேன். நான் மறைச்சிக்கிட்டு தானே நிக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு ஏண்டி எங்க கடலாடியில உள்ளவங்க எவ்வளவு நல்ல பிள்ளைய. ஆமாமா. நல்ல பிள்ளையெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவ வந்து ஒரு பாட்டை பாடி எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டா. அவ பண்ண வேலை சின்ன பிள்ளைல பூரா பயந்து வீட்டுக்கு ஓட விட்டு விட்டா. காப்பு கட்டினவங்கள ஓட விட்டு விட்டா. கதரை விட்டு ஓட விட்டுட்டா. அடுத்து இருக்கிற ஆம்பளை எல்லாம் நீ எடுக்க வந்தியாக்கோ? இல்லம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. பெண்கள்னா அடக்கொடுக்கமா இருக்கணும். அது ஒரு தலையை வந்து நிற்கும் போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மூடு அதை மூடு. கீழே தெரியுது பாரு. எதம்மா? ஏய் எதெல்லாம் முறி இதை மூட சொல்லல. ஏன் அதை மூடலடி? என்ன வர வர உனக்கு கொராலைக்கு போயிட்டு இருக்கு. இடை தெரியக்கூடாது. உடை இடுப்ப தாண்டி மூடுறி. அவ எப்படி அழகா வந்திருக்கா. பெண்ணுனா அவதான் பெண்ணு. என்ன காப்பி அடிச்சுக்கிட்டு என்ன மாதிரி அவளும் புடுத்துணி போட்டு வச்சு பாருங்களேன். 2 பேரும் ஒரு ஏரியாவா? ஆமா. உன் பேர் என்ன? என் பேர் நக்குமா. என்னம்மா? நக்குமா. கங்குலி எங்க போயிருக்காரு? கங்குலி எங்க போயிருக்காரு? போயிருக்காரு பக்கத்துல. அருவி கட்டவள. நான் அதை கேட்கலடி. உன் பேர் என்ன? என் பேரு தான். உன் பேரு அதான் நக்மா. அப்படியா? அம்மா நீ எந்த ஊருக்காரி? நான் வந்து ஏர்வாடி. என்ன வாடி? கீழ்பாக்கல்ல இல்ல இல்ல. நல்ல வேலை கொண்டு போய் உங்களால அங்கேதான் சேர்க்கணும். அப்பா என்ன சொன்னார்? அப்பா நல்லா காட்டிக்கிட்டே போய் சொன்னார். முத ஒன்னேட்ட அவளை மூட சொல்லு. நான் வந்ததுலன்னு சொல்லி பாடிக்கிட்டேன். என்னடி இது? அம்மா மூட சொன்னா எதை சொன்னா தெரியல. இதை மாறாப்புடி 2 பக்கமும் அப்படி இருக்கணும். சரியா? அப்புறம் இதனடி டூம் லைட் மாதிரி இருக்கு. கீழே கீழே விடுறி. சரி கீழே விடவா? நான் தோழி. சரி. ஆனா இவளை பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? வள்ளியம்மா பாஞ்சாச்சிட்டு இருக்கனால. கொடியிலே மல்லிகை பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா கொடுக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம் கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. பொண்ணு யாரு? இவ கெடுத்தாளா அவ கெடுத்தாளா? நான் அந்த மாதிரி பிள்ளையா? யாரு? நான் அந்த மாதிரி பிள்ளையா? நான் அப்படிலாம் உன்னைய சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்லுங்கம்மா. இந்த அருண்னு சொன்னி அவங்க அந்த உட்காந்துக்காம பாருங்க. அவன் தான் எங்க அந்த சேர் போட்டு உட்காந்துக்கான. அவனா? அவன் தான் என்னைய மோஷன் பண்ண. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா சொன்ன மாதிரி நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம். ஆடணும் பாடணும் விளையாடணும் அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆடி பாடியா இருக்கணும். உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. யாரு வேணாம் தீய வச்சு கொளுத்தியே விடுவேன். ஏமா உங்களுக்கு இப்படி பொறாம? நானும் உனக்கு இனிமே தரமாட்டேன் போடி. சரி அதான் அப்பா சொன்ன மாதிரி விளையாடுவோமா? அடிப்படை கோட்டும் பட்டம்மா பாட்டொன்னு கட்டமா படப்பட பட படபட எனக்கு முத்தையா வெறுவாய பொத்தையா படபட கதையா இருந்தாலும் பொண்ணுக்கு இம்பிட்டு ஆகாது. சவாலும் இருந்தா கிடைக்காம போகாது. படபட படபட முத்தையா வெறுவாய பொத்தையா படபட
வர்ணிச்சாச்சு. வர்ணிச்சாச்சு. உன் அழகை பத்தி வர்ணிக்க போறேன். கண்டிப்பா. எம்புட்டு அழகு, எம்பூட்டு அழகு, எம்பூட்டு அழகு, எம்பூட்டு அழகு, எம்பூட்டு அழகுமா. இவ யாரு தெரியுமா? யாருமா? ஈர்த்தோழி. அப்ப நான் என்ன மயிர்த்தோழியா? யாய் நான் 25 ரூபா கோழியா? அதிலடி மதிப்புக்குரிய தோழி. அதனால சரி, உனக்கு ஒரு அது பண்ணலாம்னு நினைக்கிறேன். நானும் தான் அது பண்ணலாம்னு நினைக்கிறேன். எது பண்ணலாம்? நீ என்ன சொன்னியா? உனக்கு அது பண்ணலாம்னா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் 4 பேரை வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். போதுமா? கல்யாணம் பண்ணா நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும்னா கழட்டி விட்டுருவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் காப்பாத்துவாங்க. கல்யாணம் பண்ண இப்ப கழட்டி விடுறேன். தனியை போட்டு விட்டு மட்டால் மட்டால் அறிவிட்டவள இந்த 4 பேர்னு சொன்னிய போதுமா? நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும் அந்த மாதிரி. கண்டிப்பா வேணும். ஏமா இப்ப நல்லது கெட்டது இல்லாட்டி 4 பேருக்கு கிழக்கமா திரும்பி போறோம்ல, அப்பா தூக்கிட்டு போவதோ ஒரு 4 பேர் வேணும்ல. அதனால 4 பேரெல்லாம் பத்தாது. இஷ்டம் தான் ஒரு 10-15 பேர். கண்டிப்பா. என்னடி அவளுக்கு நீ கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்க? ஏய் பிச்சுப்பட வச்சு ஒரு ஒத்தாசை உனக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி பண்ணியா கல்யாணம் செஞ்சு கடலாடி மக்களையே கூட்டி வந்து உட்கார வச்சு உங்க 2 பேர்த்தையும் கிழக்கமா திருப்பி உட்கார வச்சு அப்படிலாம் தப்பா பேச மாட்டேன். நல்லா எடுத்து கூட்டிட்டு கிழக்கமா திருப்பி உட்கார வச்சு 4 பேர் பார்த்து 3 பேரு இதுல இப்ப சொல்றீங்களா? நல்ல வாழ்க்கை ஏண்டி உங்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையே வராதா? இல்லம்மா, நீங்க சொல்ல போறது அதானே முடிவு ஒண்ணு. வேற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்க மாட்டோமா? அது சரி. 4 பேர் பார்த்து 3 பேர் இப்படி ஒரு பொண்ணு இப்பேற்பட்ட பொண்ணு, இப்பேற்பட்ட அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? அவர் போட்டு மட்டார் மட்டார் ராத்திரி பூரா அடிச்சுக்கிட்டே கிடப்பாரு கையில பிடிச்சு. அதனால நான்லாம் அப்படியெல்லாம் இல்லப்பா, அப்படியே 100 வருஷம் வாழ சொல்லுவேன். எப்படி தெரியுமா? 100 வயசு வரைக்கும் வாழணும். ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் விளைங்க எங்கும் வாழணும். ஒரு சோடி கோயில் போலதான் கால முடிக்க இது பாடணும். கொண்டு
வருஷம் ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுதான் வேறு வேறு வாழும் சொன்னவனுக்கு ஒரு சூடு ஒன்று போல காலவனுக்கு உனக்காக அம்மா வாழ்த்தி பாடிக்கிட்டு இருக்காங்க. மானங்கட்ட முண்டை, ஊரை கட்ட முண்டை, ஒரே புழுக்கமா இருக்குடி. என்னடி பண்ற? உருறி கீழே, காத்தடிக்க மாட்டேங்குது. கீழே உருறி. பாவாடை உருறி. இங்க பாரு, மேல போய் இந்தாடி. நீ பண்றது மாதிரி அப்புறம் அவளும் பண்ணா என்ன ஆகும்? ஏய், அவ அவ்வளவு ரோசக்காரி கிடையாது. ஏய், மேல போடுறி. போடுறி. ஐயோ, ஏய் அறிவு கட்டவள, அந்த மேல இல்ல, இந்த தோள் மேல போடு. இப்படி அம்மா என்ன அறிவு கட்டவள எலெக்ஷன் நிக்கிறாங்களா? இப்படி சுத்தி, இப்படி சொறி சுத்தி சுத்தி கட்டு. என்ன அடி இது? இருப்புல சுத்துடி, சொறி சுத்தி சுத்தி சுத்தி. அடியே ஓடி, பொம்பளை பிள்ளை மானமே போகுது பாரு. 80 பேர் கூட்டமே சிரிக்குது உன்னைய பார்த்து. எரும மாடு. அம்மா காவலுக்கு வந்து உனக்கு பாக்குறாங்களா? சொறி ஒழுங்கா தாவணி போட்டு விடு. ஆமா, பூசுடி. எப்ப சுத்துடி, பூசுடி, சுத்து. ஏய், சுத்துனா என்னடி போயிட்டே? என்னடி சும்மாடு சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி வந்தீங்க. இன்னாடி சுத்த சொன்னா பரவேல வந்துருச்சு. அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். அதனால ஒரே விரட்டு. இப்ப நான் பாடுவேனா, நீங்க 2 பேரும் ஆடுவீங்க. நீங்க நான் பாடுவதற்கும் பேசுவதற்கு தான் வந்தேன். அப்படியா? அம்மா, எங்களை விட ஆட்டத்துல நீங்க தான் நல்லா ஆடுங்க. ஆடுங்க. நேத்தி போன ஊர்ல எப்படி ஆடுனீங்க? எப்படி ஆடுங்க? அந்த ஊர்ல மட்டும் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, இந்த ஊர்ல சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? என்ன பிரச்சனை? எப்பா விருதக்கா, நீ பேச மாட்டியா? விருதக்காருக்கு எனக்கு சண்டை. ஊர்ல பணம் கொடுக்காதீங்க. அவர் சொல்லட்டு நான் ஆடுறேன். என்னங்க மிருதங்கார ஆடவா வேணாமா? எப்ப உங்க அத்தாச்சியா ஆட சொல்லு. என்னைய மட்டும் குறை சொல்ல தெரியுது, அங்கே போய் போட்டு கொடுக்க தெரியுது. இப்ப பேசு. சரி வீடு, பையன் வெக்கப்படுறாப்ல. எங்கயா போய் நீ போட்டு கொடுத்த? சுப்பிரமணிகிட்ட காலையில வச்சு கேட்கிறாரு, உன்னை பத்தி அவன் தப்பு தப்பா சொல்றேன். எப்படி இருக்கும் எனக்கு? உன்னை வச்சு செய்ய உன்னை வச்சுக்கிறேன். மலச்சி அவன் என்னை பத்தி தானடி போட்டு கொடுத்த, நீ ஏண்டி வச்சுக்கிற? அம்மா, நான் போட்டு கொடுக்குற வேலையே எனக்கு கிடையாது. சுக்குன்னு தூங்கிடுவேன். ஆனவர் போட்டிடும்
பிரச்சனை? அம்மா ஆடணுமா? ஆமாம்மா. துணியை ஒழுங்கா போடு. துணியை அது ரொம்ப தொந்தரவா இருந்தா அங்கிட்டு கூட போடு. என்ன ஆல்ரவுண்டுக்கார மந்திரிச்சுட்டாளா? ஏய் ஆடுறி, நான் தான் வாசிக்கிறேன்ல. நான் என்ன சும்மா இருக்கேன், வாசிக்கிறேன். ஆடு ஆடு. என்னையா வந்து ஏய் ஏய் இங்க ஓடு. என்னையா வந்து அடியா பேரு ரெடி. வாசிக்கிறேன் டி. லக்குமான். இல்ல நக்கோடு சொல்லி இல்ல இங்க. இந்த காது கேட்கல. இப்ப அண்ணங்களே உங்களோட ஐயோ பாவா வெட்டிக்கா நல்லா நல்லா ஐயோ பாவா ஆத்தாடி என்னைய புல்லா வாசிக்கல சத்தம் தான் வரல ஏன் ஏன் காது கேட்கல. ஓடி காது கேட்காத முண்டா. நான் சொல்றேன் பார்த்து தோல் கிழிஞ்சிடாம வேணாம் வேணாம் அது நல்லா இருக்கு விடுங்க. ஐயோ மருதம் கரையும்லாம் வந்துருச்சுட்டாங்க. ஐயோ இருங்க ஏதாவது இரும்பு சாவி இருந்தா கொடுக்கல பாவா. பணப்பறவைகளே சூப்பரா வாசிக்கிறியா? எப்படி எப்படி? சத்தம் நான் வாசிக்கிறதோட என் தம்பி எப்படி வாசிக்கிறான் பாரு. இல்ல அவர் முன்னாடி புத்தகத்தை வச்சு வாசிச்சிட்டு இருக்காரு. மூணு பேருமே ஆடுவோம். ஆ, சரி பாவம். பணப்பறவைகளே என்ன உண்மையிலே 4 பேருக்கு மந்திரிச்சு விட்டாரா? அட பாவமே. அதான் என்னன்னே தெரியல அவனுக்கு. இடம் வந்து முக்கியமான இடம். தவறிச்சுகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னைய கூப்பிடணும். சரி. மற்றவங்க வந்தா நீங்களே பாத்துக்கங்க. உடனே காலில் வந்து செருப்ப களவாடி. ஆமா அப்படியே சொல்லி ஒண்ணு